ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தின் வளர்ச்சி கட்டமைப்பு என்ற பெயரில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை தனியாருக்கு தாரை வார்க்க வகை செய்யும் தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 18 முதல் தமிழக அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் அரசு நினைத்தால் நீர்நிலைகளுடன் கூடிய எந்த நிலத்தையும் தனியாருக்கு தாரை வார்க்க முடியும். விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்க அனுமதிக்கக்கூடாது என்று பல ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி வருகிறேன். இதற்காக பல போராட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன். ஆனாலும் ஆட்சியாளர்கள் பொறுப்பில்லாமல் விளைநிலங்களை வேறு எந்த வகை நிலங்களாகவும் மாற்ற ஒப்புதல் வழங்குகின்றனர். இத்தகைய செயல்பாடுகளின் காரணமாக கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 40 லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறைந்துவிட்டது. அதேபோல் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படாததால் தமிழ்நாட்டில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டது. தமிழ்நாட்டில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டது. இத்தகைய சூழலில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மீதமிருக்கும் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் ஆபத்து உள்ளது. இந்த ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். அதற்காக கேரளத்தில் உள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் நெல் வயல்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும்.